ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வெள்ளிக்கிழமை. அதனால் நாம் மகாலட்சுமி அன்னையை வணங்கி நமது இல்லத்தில் செல்வ செழிப்பு ஏற்பட, வந்த செல்வம் நிலையாக தங்க, ஸ்ரீ மகாலட்சுமி நம் இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்ய நம் மகாலட்சுமியை வணங்கி லட்சுமி தேவியின் கீத உபச்சார பாடல் பார்க்கலாம். இதை தினமுமே சொல்லலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சொல்வதால் செல்வம் சேரும், அதிர்ஷ்டத்தை கொடுப்பாள் லட்சுமி தேவி. வறுமை நீங்கி செழிப்பு உண்டாக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். வெள்ளிக்கிழமை காலை அல்லது மாலை வேளையில் ஐஸ்வர்ய கோலமிட்டு அல்லது தாமரை வடிவிலான கோலம் போட்டு அதன் மீது 5 முக குத்துவிளக்கு ஏற்றி இந்த பாடலை பாடி வழிபட அந்த வீட்டில் லக்ஷ்மி நிரந்தர வாசம் செய்வாள். இப்படி செய்தால் கன்னிப்பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. மனதில் வேண்டுதல்கள் வைத்து இந்த பாடலை சொல்ல கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும். நீங்கள் இதுவரை பார்த்திராத அரிய பாடல் இது. நமக்கெல்லாம் சாஸ்திரப்படியோ வேதங்களின்படியோ கடவுளை வழிபட முடியாது என்பதால் எளிய முறையில் இந்த பாடலை பாடி அம்பாளை ஆராதிக்கலாம். லக்ஷ்மி தேவி மனம் குளிர்ந்து நேர்மையான வேண்டுதல்களை பூர்த்தி செய்வாள். இந்த பாடல் வரிகள் லக்ஷ்மி தேவியை குறிக்கிறது. லக்ஷ்மிக்கு பதிலாக நாம் பிரார்த்தனை செய்ய விரும்பும் மற்ற கடவுளர்களின் பெயரையும் மாற்றம் செய்து இதை அந்த கடவுளுக்கான பிரார்த்தனை பாடலாகவும் நாம் பாடலாம். இந்த பாடலில் பூஜையில் செய்யப்படும் ஷோடச உபச்சாரமே மையமாக உள்ளது. தூய்மையான மனத்துடன் யார் ஒருவர் இதை சொல்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும். தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் பெறலாம். பூர்வ ஜென்ம பாபங்கள் படிப்படியாக குறையத் தொடங்கும். தடைப்பட்ட மங்கள செயல்கள் விரைவில் நடந்தேறும். குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும். நம்ம இப்போ பாடலை பார்க்கலாம். ஸ்ரீ மகாலட்சுமி கீதோபச்சாரம். சாஸ்திரோக்த பூஜை செய்வார் சிலர், வேதோக்த பூஜை செய்வார் சிலர். லக்ஷ்மி தேன் போல் இந்த கானத்தை பாடி நாங்கள் கீதோபச்சாரம் செய்வோம். நாங்கள் கீதோபச்சாரம் செய்வோம். சாஸ்திரோக்த பூஜை செய்வார் சிலர், வேதோக்த பூஜை செய்வார் சிலர். லக்ஷ்மி தேன் போல் இந்த கானத்தை பாடி நாங்கள் கீதோபச்சாரம் செய்வோம். நாங்கள் கீதோபச்சாரம் செய்வோம். அழகு சொட்டும் உந்தன் முகத்தை மனதில் நாங்கள் தியானம் செய்து லக்ஷ்மி உந்தன் சக்தி வந்திடவே நாங்கள் ஆவாகனம் செய்திடுவோம். லக்ஷ்மி உந்தன் சக்தி வந்திடவே நாங்கள் ஆவாகனம் செய்திடுவோம். தியாயாமி ஆவாகயாமி. ரத்தின சிம்மாசனத்திற்கு நாங்கள் எங்கு செல்வதம்மா? லக்ஷ்மி இந்த சிறு ஆசனத்தை நீயும் அன்புடனே ஏற்றுக்கொள்வாய். நீயும் அன்புடனே ஏற்றுக்கொள்வாய். ரத்ன சிம்மாசனம் சமர்ப்பயாமி. காலலம்ப பாத்தியம் நாங்கள் உனக்கு சுத்தமாக கொண்டு வந்து லக்ஷ்மி பவித்திரமான உந்தன் பாதங்களை சுத்தம் செய்து அலங்கரிப்போம். பவித்திரமான உந்தன் பாதங்களை சுத்தம் செய்து அலங்கரிப்போம். பாதயோகோ பாத்யம் சமர்ப்பயாமி. மனம் கமழும் சுத்த ஜலத்தினால் நல்ல சந்தனமும் பூக்களும் சேர்த்து லக்ஷ்மி அனுகிரகிக்கும் உந்தன் கரங்களில் நாங்கள் அர்க்யம் இதை கொடுத்திடுவோம். நாங்கள் அர்க்யம் இதை கொடுத்திடுவோம். அர்க்யம் சமர்ப்பயாமி. ஆச்சமணியம் செய்வதற்கு ஜலம் 3 முறை அளித்திடுவோம். லக்ஷ்மி 3 வித பாபங்களை போக்க ஜலத்தை 3 முறை அருந்திடுவாய். லக்ஷ்மி 3 வித பாபங்களை போக்க ஜலத்தை 3 முறை அருந்திடுவாய். ஆச்சமணியம் சமர்ப்பயாமி.
மங்களங்கள் எங்கள் கிருஹத்தில் எப்பொழுதும் நடந்து வர. லக்ஷ்மி பசுவின் பாலில் தேனை விட்டு நாங்கள் மதுபர்க்கம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் மதுபர்க்கம் சமர்ப்பிக்கின்றோம். மதுபர்க்கம் சமர்ப்பயாமி. ஏலக்காயும் குங்கும பூவும் நல்ல பச்சை கற்பூரமும் மணக்கும் லக்ஷ்மி தீர்த்தத்துடன் கங்கை கலந்து நாங்கள் ஸ்நானம் செய்ய சமர்ப்பிக்கின்றோம். லக்ஷ்மி தீர்த்தத்துடன் கங்கை கலந்து நாங்கள் ஸ்நானம் செய்ய சமர்ப்பிக்கின்றோம். ஸ்நானம் சமர்ப்பயாமி. ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. சின்னஞ்சிறு பட்டு வஸ்திரங்கள் உந்தன் மேனியிலே சாற்றிடுவோம். லக்ஷ்மி உந்தன் மேனி ஜுவலிப்பது போல் எங்கள் குடும்பமெல்லாம் ஜுவலித்திடுமே. எங்கள் குடும்பமெல்லாம் ஜுவலித்திடுமே. வஸ்தோத்தரீயம் சமர்ப்பயாமி. பூநூலுடன் ஆபரணமும் உந்தன் சிவந்த மேனி பளபளக்க. லக்ஷ்மி ஐஸ்வர்யங்கள் நிலைத்திடவே நாங்கள் உனக்கு சாற்றி மனம் மகிழ்வோம். லக்ஷ்மி ஐஸ்வர்யங்கள் நிலைத்திடவே நாங்கள் உனக்கு சாற்றி மனம் மகிழ்வோம். ஆபரணான் சமர்ப்பயாமி. கிருஹத்திலுள்ள பெண்களுக்கெல்லாம் என்றும் சௌபாகியங்கள் நிலைத்திடவே லக்ஷ்மி சந்தனமும் குங்கும பொட்டும் நல்ல அக்ஷதையுடன் அலங்கரிப்போம். கிருஹத்திலுள்ள பெண்களுக்கெல்லாம் என்றும் சௌபாகியங்கள் நிலைத்திடவே லக்ஷ்மி சந்தனமும் குங்கும பொட்டும் நல்ல அக்ஷதையுடன் அலங்கரிப்போம். கந்தாக்ஷதான் சமர்ப்பயாமி. கனகாம்பரமும் முல்லை மொட்டும் உனக்கு கலந்து நல்ல ஹாரம் கட்டி லக்ஷ்மி கல்யாணங்கள் நடந்து வர உந்தன் கழுத்தினிலே அணிவிக்கின்றோம். லக்ஷ்மி கல்யாணங்கள் நடந்து வர உந்தன் கழுத்தினிலே அணிவிக்கின்றோம். புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. புஷ்பை பூஜையாமி. தசாங்கத்தின் வாசனையுள்ள நல்ல சந்தனத்தின் மணத்துடனே லக்ஷ்மி நானாவித புஷ்பமும் மணக்கும் தூபம் உனக்கு காட்டுகின்றோம். தூபம் உனக்கு காட்டுகின்றோம். தூபம் ஆக்ராபயாமி. சுமங்கலியை காக்கும் இந்த நல்ல ஆஜ்ய தீபம் காட்டிடுவோம். லக்ஷ்மி எங்கள் குலதீபத்தை நீயும் என்றென்றுமே ரட்சித்திடுவாய். நீயும் என்றென்றுமே ரட்சித்திடுவாய். தீபம் தர்ஷயாமி. தூபதீபானந்தரம் ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி. கனிகளுடன் பாயசமும் நல்ல பக்ஷணங்களும் பஞ்சாமிர்தமும் லக்ஷ்மி மந்திரம் சொல்லி ஊட்டுவோருக்கு என்றும் அன்னபூரணி அனுக்கிரகிப்பாள். லக்ஷ்மி மந்திரம் சொல்லி ஊட்டுவோருக்கு என்றும் அன்னபூரணி அனுக்கிரகிப்பாள். நைவேத்யம் நிவேதயாமி. மத்தியே மத்தியே அமிர்தபாணீயம் சமர்ப்பயாமி. ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி. 5 எண்ணில் குறைவில்லாமல் நல்ல வெற்றிலையும் பாக்கும் வைத்து லக்ஷ்மி ரத்தம் போல் உந்தன் திருவாய் சிவக்க இந்த தாம்பூலத்தை சமர்ப்பிக்கின்றோம். லக்ஷ்மி இந்த தாம்பூலத்தை சமர்ப்பிக்கின்றோம். கற்பூர தாம்பூலம் நிவேதயாமி. சமஸ்தோபசாரான் சமர்ப்பயாமி.
பஞ்சமகாபாதகங்களும் கணப்பொழுதில் தீரும் இந்த லக்ஷ்மி பாஞ்சாலத்தி ஆராதனையை நீயும் மனமகிழ்ந்து ஏற்றுக்கொள்வாய். பஞ்சமகாபாதகங்களும் கணப்பொழுதில் தீரும் இந்த லக்ஷ்மி பாஞ்சாலத்தி ஆராதனையை நீயும் மனமகிழ்ந்து ஏற்றுக்கொள்வாய். பஞ்சமுக தீபம் சமர்ப்பயாமி. ஹாரத்தியில் கற்பூரம் வைத்து இங்கு வேதவாத்தியம் முழங்கிடவே லக்ஷ்மி குற்றம் குறை அழிந்திடவே இந்த ஹாரத்தியை ஏற்றுக்கொள்வாய். லக்ஷ்மி இந்த ஹாரத்தியை ஏற்றுக்கொள்வாய். கற்பூர நீராஞ்சனம் தர்ஷயாமி. ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. ரக்ஷாந்தாரயாமி. ஸ்ரீமென்னும் மந்திரத்தை சொல்லி நாங்கள் மந்திர புஷ்பம் அளித்திடுவோம். லக்ஷ்மி ஸ்வர்ண புஷ்ப பாரிஜாதாதிச்சத்ர சாமராதிகளை சமர்ப்பிக்கின்றோம். லக்ஷ்மி ஸ்வர்ண புஷ்ப பாரிஜாதாதிச்சத்ர சாமராதிகளை சமர்ப்பிக்கின்றோம். மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி. ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி. பாரிஜாத புஷ்பம் சமர்ப்பயாமி. சத்ர சாமராதௌ சமஸ்தோபசாரான் சமர்ப்பயாமி. யானி காணி ச பாபாணி ஜன்மாந்தர கிருதாணி ச லக்ஷ்மி தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே. யானி காணி ச பாபாணி ஜன்மாந்தர கிருதாணி ச லக்ஷ்மி தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே. இந்த மந்திரத்தை சொல்லி நாங்கள் ஆத்மாவை பிரதக்ஷிணம் செய்தோம். லக்ஷ்மி பூர்வ ஜென்ம பாபங்களெல்லாம் நாளடைவில் குறைந்திடுமே. லக்ஷ்மி பூர்வ ஜென்ம பாபங்களெல்லாம் நாளடைவில் குறைந்திடுமே. அஞ்சலி முத்திரை செய்து கொண்டு நாங்கள் நமஸ்கரித்து வேண்டுகின்றோம். லக்ஷ்மி இப்பேற்பட்ட சுபதினத்தில் ஆசிகளை நீயும் பக்தர்களுக்கு கொடுத்திடுவாய். லக்ஷ்மி இப்பேற்பட்ட சுபதினத்தில் ஆசிகளை நீயும் பக்தர்களுக்கு கொடுத்திடுவாய். பிரதக்ஷிண நமஸ்காரான் சமர்ப்பயாமி. நோய் நொடிகள் தீர வேண்டும். எங்கள் உத்தியோகங்களை காக்க வேண்டும். லக்ஷ்மி பக்தர்களாக வாழ வேண்டும். நாங்கள் நல்ல பெயர் எடுக்க வேண்டும். நோய் நொடிகள் தீர வேண்டும். எங்கள் உத்தியோகங்களை காக்க வேண்டும். லக்ஷ்மி பக்தர்களாக வாழ வேண்டும். நாங்கள் நல்ல பெயர் எடுக்க வேண்டும். பிரார்த்தனாம் சமர்ப்பயாமி. உந்தன் வரவை காணாமல் மற்ற தேவரெல்லாம் காத்திருக்கார். லக்ஷ்மி புனராகமனம் பவது என்று நாங்கள் மங்களத்தை பாடுகின்றோம். லக்ஷ்மி புனராகமனம் பவது என்று நாங்கள் மங்களத்தை பாடுகின்றோம். சமஸ்தோபசாரான் சமர்ப்பயாமி. க்ஷேமார்த்தே புனராகமனாய ச ஹாரத்தி. மங்களங்கள் எங்கள் கிரகத்தில் எப்பொழுதும் நடக்க வேண்டும். லக்ஷ்மி மங்களவாத்தியம் மங்கள வார்த்தைகள் எங்கள் காதுகளில் என்றும் ஒலிக்க வேண்டும். மங்களங்கள் எங்கள் கிரகத்தில் எப்பொழுதும் நடக்க வேண்டும். லக்ஷ்மி மங்களவாத்தியம் மங்கள வார்த்தைகள் எங்கள் காதுகளில் என்றும் ஒலிக்க வேண்டும். மங்களங்கள் எங்கள் கிரகத்தில் எப்பொழுதும் நடக்க வேண்டும். லக்ஷ்மி மங்களவாத்தியம் மங்கள வார்த்தைகள் எங்கள் காதுகளில் என்றும் ஒலிக்க வேண்டும். மங்களகரமாய் முடித்து வைத்தாய். நீயும் மங்களம் பாட வைத்தாய். லக்ஷ்மி
பாடுங்கள் மங்களம் எல்லோரும். மங்களம் ஜெயமங்களம், மங்களம் ஜெயமங்களம். மங்களகரமாய் முடித்து வைத்தாய், நீயும் மங்களம் பாட வைத்தாய் லக்ஷ்மி. பாடுங்கள் மங்களம் எல்லோரும். மங்களம் ஜெயமங்களம், மங்களம் ஜெயமங்களம். மங்களம் ஜெயமங்களம், மங்களம் ஜெயமங்களம். வேதோக்த பூஜை செய்வார் சிலர், சாஸ்திரோக்த பூஜை செய்வார் சிலர். லக்ஷ்மி தேன் பொழிந்த கானத்தை பாடி நாங்கள் கீதோபசாரம் செய்தோம். லக்ஷ்மி தேன் பொழிந்த கானத்தை பாடி நாங்கள் கீதோபசாரம் செய்தோம். லக்ஷ்மி தேன் பொழிந்த கானத்தை பாடி நாங்கள் கீதோபசாரம் செய்தோம். மங்களம் ஜெயமங்களம், மங்களம் ஜெயமங்களம். மங்களம் ஜெயமங்களம், மங்களம் ஜெயமங்களம். மங்களம் ஜெயமங்களம், மங்களம் சுபமங்களம். மங்களம் ஜெயமங்களம், மங்களம் சுபமங்களம். மங்களம் ஜெயமங்களம், மங்களம் சுபமங்களம். அனைவரும் இந்த பாடலை தினந்தோறுமே பாராயணம் செய்வோம், அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பண்டிகை காலங்களில் இதை தவறாமல் பாராயணம் செய்வோம். நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கியம் பெறுவோம். சகல சௌபாகியத்துடன் வாழ்வோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.